அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். என்னோடு சேர்ந்து இந்த தியானத்திலே பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். தியானம் செய்வதற்கு ஏற்றது போல ஒரு சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். தரையின் மீது ஒரு விரிப்பை விரித்து அதன் மீது அமர்ந்து கொள்ளலாம், அல்லது கட்டிலிலே அமர்ந்து கொள்ளலாம். பாயும் படுக்கையுமாக இருப்பவர்கள் கூட தான் இருக்கிற நிலையிலேயே இருந்து இந்த தியானத்தை பயிற்சி செய்யலாம். முதலில் நாம் ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்ற யதார்த்தமான கேள்வி நமது உள்ளத்தில் எழலாம். பாருங்கள், இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த உடல்தான். இந்த உடலை மிகப்பெரிய பரிசாக நாம் கருத வேண்டும். இந்த உடலை பயன்படுத்தியே இந்த உலகில் நாம் சிறந்த வண்ணம் வாழ முடியும். இறைவனையும் உணர்ந்து கொள்ள இந்த உடலையே பயன்படுத்தி கொள்ளவும் முடியும். சற்று சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவோ புத்தரோ இந்த உலகில் எந்த கோவிலையும் கட்டவில்லை. மாறாக அவர்கள் சுவாசித்த ஒவ்வொரு மூச்சையும் பரிசுத்தமான விதத்திலே சுவாசித்தார்கள். விழிப்போடு சுவாசித்தார்கள். தனது உடலை கோவிலாக மாற்றினார்கள். இந்த உலகிலே அவர்கள் ஒளியாக ஜொலித்தார்கள். தனது உடலை கோவிலாக அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இந்த உடல் தூய ஆவி தங்கி வாழும் ஆலயம் என்பதை அறிந்து உணர்ந்து வாழ்ந்தார்கள். ஆகவே நாமும் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உடலை பயன்படுத்தி சிறந்த முறையில் தியானம் செய்து விழிப்போடு சுவாசித்து நாம் இந்த உடலின் வழியாக இறைவனை இந்த தியானத்திலே உணர்ந்து கொள்வோம். இறைவன் படைத்த ஒவ்வொரு படைப்பும் அதிகாலை வேளையிலே இறைவனை புகழ்கிறது. அந்த இறைவனின் உன்னத படைப்பான நாமும் இவ்வதிகாலை வேளையிலே இறைவனை இந்த பாடலின் மூலமாக புகழ்வோம், இறைவனை மாட்சிப்படுத்துவோம். இந்த பஜனிலே நம்மையே இறைவனோடு இணைத்து கொள்வோம். கண்களை மூடியவர்களாக இந்த பஜனை முழு மனதோடு கூட, ஆர்வத்தோடு கூட, அன்போடு கூட, விசுவாசத்தோடு கூட பாடி துதிப்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த தியானத்திலே நமது குடும்பத்தை பலப்படுத்த போகிறோம். நாம் சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் நமக்கான ஆசிரையும் அருளையும் பெற்றுத்தர இருக்கிறது. ஆகவே நாம் மூச்சினை உள்ளிழுக்கிற போதும் மூச்சை வெளிவிடுகிற போதும் எதை நினைத்து கொள்ளுகிறோமோ, யாரை நினைத்து கொள்ளுகிறோமோ அவர்கள் பலம் பெறுவார்கள், அவர்கள் ஆற்றல் அடைவார்கள், இறைவன் அவர்களை ஆசிர்வதிப்பார் என உளமாற நம்புவோம். நமது குடும்பமே நமக்கான ஆசிர்வாதம். நமது குடும்பம்தான் நமக்கு முக்கியம் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆகவே நம் குடும்பத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும்
இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாம் இவ்வேளையிலே தியானம் செய்வோம். கண்களை மூடி ஒவ்வொரு நபராக நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலில் நமது தந்தையை குறித்து சிந்திப்போம். எனது அப்பா எப்படிப்பட்டவர்? அவர் எனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார்? அவர் என் வாழ்க்கையில் செய்த உதவிகள் என்ன? இந்த உலகில் நான் வாழ அவர் எனக்கு செய்த தியாகங்கள் என்ன? நான் சிந்தித்து பார்க்கிறேன். என் தந்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தந்தை ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் ஆற்றலோடும் இறை ஆசீர்வாதத்தோடும் வாழ வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். என் தாயை நினைத்து கொள்கிறேன். என் தாய் நான் இவ்வுலகில் வாழ எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என நினைத்து பார்க்கிறேன். என்னை பெற்று வளர்த்து ஆளாக்க அவர் செய்த தியாகத்தை எல்லாம் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். என் தாய் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். இறைவா, அவரை பலப்படுத்து என நான் பிரார்த்திக்கிறேன். என் உடன் பிறந்த சகோதரர்களை நினைத்து கொள்ளுகிறேன். என் சகோதரர்கள் எனக்கு பலமாய் இருக்கிறார்கள், எனக்கு சக்தியாய் இருக்கிறார்கள். என் உடன் பிறந்தவர்கள் என்னோடு கூட வாழ்கிறார்கள். எனக்கு துணையானவர்கள் அவர்கள். இறைவன் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும், அவர்கள் வாழ்வு சிறக்க வேண்டும் என நான் மனதார பிரார்த்திக்கிறேன். என் சகோதரிகளை நினைத்து கொள்ளுகிறேன். தாய்க்கு பிறகாக அவர்கள்தான் என்னை அக்கறையோடு பார்த்து கொள்ளுகிறார்கள், கவனித்துக் கொள்ளுகிறார்கள். என் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கும் அன்புக்கும் காரணமாக இருக்கிறார்கள். இறைவன் என் சகோதரிகளை நிறைவாக ஆசிர்வதிக்க நான் வாஞ்சிக்கிறேன். என் நண்பர்களை நினைத்து கொள்கிறேன். எனக்கான பக்க பலமாக என் தோல்விகளிலும் என் சறுக்கல்களிலும் என்னை தூக்கு நிறுத்துகிற தூண்களாக என் நண்பர்களே இருக்கிறார்கள். இறைவன் என் நண்பர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக. என் எதிரிகளையும் என்னை வெறுப்பவர்களையும் என்னை ஒதுக்குபவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து கொள்கிறேன். அவர்களும் என் வாழ்க்கையிலே எனக்கு படிப்பனையாய் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் நான் இன்னும் அதிகமாய் வளர்ந்திருக்க முடியாது. அவர்கள் எனக்கு ஆசானாய் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னை கேள்வி கேட்டிருக்கிறார்கள், என்னை எதிர்த்திருக்கிறார்கள், என்னை தட்டி கேட்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து கொள்கிறேன். அவர்களை இறைவன் ஆசிர்வதிக்கட்டும். இறைவா, இந்த உலகிலே என்னை மதித்து நீர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு உறவுகளையும் நினைத்து நன்றி கூறுகிறேன். உறவுகளை பலப்படுத்தும் சுவாமி, உறவுகள் வழியாக என்னை ஆசிர்வதித்த கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். இறைவா, நன்றி நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்லது செய்வது எதற்காக? 4 பேர் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் நல்லது செய்ய வேண்டுமா? கிடையவே கிடையாது. நம்மை சுற்றியிருக்கிற 4 பேர் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நல்ல செயல்களே. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நற்செயல் புரிய ஆரம்பிப்போம். நற்செயல் புரிந்து நாம் நல்லவர்கள் என்பதை வெளிப்படுத்துவோம். இந்த உலகம் அப்போது நம்மை ஏற்றுக்கொள்ளும், நம்மை அங்கீகரிக்கும், நம்மை பாராட்டும். நமது நற்செயல்களே நம்மை படைத்த இறைவனுக்கு மாட்சியையும் புகழ்ச்சியையும் கொடுக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நற்செயல் புரிந்து நாம் இறைவனின் பிள்ளை என்பதை இந்த உலகுக்கு காண்பிப்போம். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.